வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விண்டோஸில் நிறைய வேர்ஷன்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? இப்போ முன்னாடிலாம் விண்டோஸ் எக்ஸ்பி 2003 அதை பற்றிலாம் யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம விண்டோஸ் 7 பற்றி தான் பார்க்க போகிறோம். விண்டோஸ் 7 ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? அது யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட். இது 2009 இது ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் allows usually interact with the computer functions in a logical, fun and easy way. ஓகேங்களா? இப்போ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். விண்டோஸ் 7 எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். when you turn on computer, cold booting, the computer will upload the operating system. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டரை டேர்ன் ஆன் பண்ணோம் அப்படின்னா அது பூட் பண்ணும். ஓகேங்களா? அது அப்லோட் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்றத அப்லோட் பண்ணி அது யூசருக்கு கெட் பண்ணும். இதுதான் 7 விண்டோஸ். ஓகே, விண்டோஸ் 7 அப்ளிகேஷன்ஸ். இப்போ இதுதான் வெல்கம் ஸ்க்ரீன். ஓகேங்களா? இது மாதிரி 3 ஸ்க்ரீன் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் இதில் யூஸ் பண்ணுறாங்க. விண்டோஸ் 7 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன். இதுங்க பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கிறது, இல்லை நார்மல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறது. விண்டோஸ் 7 டெஸ்க்டாப் என்னென்ன இருக்கும் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். டெஸ்க்டாப் இந்த மெயின் விண்டோஸ் 7 ஸ்க்ரீன். ஓகேங்களா? டெஸ்க்டாப் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. டயலாக் பாக்ஸஸ், விண்டோஸ் ஐகான்ஸ் அண்டு மெனுஸ்லாம் டெஸ்க்டாப்பில் அப்பியர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஸ்க்டாப் ஐகான்ஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? You will find your most frequently used programs in the icons, computers, document, recycle bins and internet explorers. ஓகேங்களா? இதுதான் ஐகான்ஸ், டெஸ்க்டாப் ஐகான்ஸ் இருக்கும். டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஐகான்ஸ் தான் டெஸ்க்டாப் ஐகான்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்களா, இது ஸ்டார்ட் பட்டன், இதுதான் விண்டோஸ் பட்டன் அப்படின்றது கூட சொல்லுவாங்க. ஐகான்ஸ்லாம் இருக்குங்க பாருங்கள். இது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ரீசைக்கிள் பின்னு, அதெல்லாம் இன்டர்நெட். கீழே இருக்கிறது டாஸ்க் பார். நம்மளுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்காக டாஸ்க் பார்க் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் 7 டெஸ்க்டாப் மெனு. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ப்ரோக்ராம், பட்டன்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், அதெல்லாம் ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் ஏரியா, என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ரீசைக்கிள் பின். இது டெஸ்க்டாப் ப்ரொவைடட் இந்த பேக்ரவுண்ட். நம்மளுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் டெஸ்க்டாப் காம்பனன்ட்ஸ் பார்க்கலாம். என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது டெஸ்க்டாப்பில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐகான்ஸ், டெஸ்க்டாப் பிக்சர் ஆர் பேக்ரவுண்ட், டெஸ்க்டாப் அண்டு ஸ்டார்ட் பட்டன். ஓகேங்களா? இதுக்கப்புறமா ஐகான்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். டெஸ்க்டாப் பிக்சர்ஸ்லாம், அப்புறம் ஐகான்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு கிராஃபிக் இமேஜ் பிக்சர்ஸ் தட் ரெப்ரசன்ட் அன் ஆப்ஜெக்ட் அவைலபிள் இன் யுவர் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? இது ஒரு பிக்சராக இருக்கும். அது நம்மளை ரெப்ரசென்ட். இப்போ ஒரு ஐகான்ஸ்லேயும் இப்போ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோருக்கு ஒரு ஐக்கான் இருக்கும், ரீசைக்கிள் பின்க்கு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஈஸியாக ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் பிக்சர் ஆர் பேக்ரவுண்ட், இதில் நம்ம பிக்சர் யூஸ் பண்ணிக்கலாம். வால்பேப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் தி ஸ்க்ரீன். ஸ்டார்ட் பட்டன் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுறாங்க. இப்போ டெஸ்க்டாப் காம்பனன்ட்ஸ்லேயே இன்னும் ப்ரோக்ராம் பட்டன்ஸ், டாஸ்க் பார், அதை பற்றி இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ப்ரோக்ராம் பட்டன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லான்ச்சஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், விண்டோஸ் மீடியா பிளேயர், விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அண்டு எல்லாமே ப்ரோக்ராம்ஸ் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? டாஸ்க் பார் என்ன பண்ணலாம் அப்படின்னா குயிக்காக நம்ம ஒரு டூல்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு டெஸ்க்டாப் காம்பனன்ட்ஸ்லேயே நோட்டிஃபிகேஷன் ஏரியா, இதெல்லாம் பற்றி முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? ரீசைக்கிள் பின் ஐக்கான், மை கம்ப்யூட்டர், இதை பற்றிலாம் பார்க்கலாம். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் ஏரியா அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஐக்கான்ஸ், தி கரண்ட் டேட் அண்ட் டைம் அண்ட் லெட்ஸ் யூ செட் தி கிளாக். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனில் டேட் அண்ட் டைமை செட் பண்ணிக்கலாம். அப்புறம் கிளாக் செட் பண்ணிக்கலாம், டைம் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜென்ரலி லொக்கேட்டர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரீசைக்கிள் பென்ஸ்லாம் என்ன பண்ணால் ஃபோல்ஸ்லாம் நம்ம இப்போ டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அந்த ரீசைக்கிள் பெனில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்றாங்க. இப்போ டாஸ்க் பார் பற்றி என்ன அப்படின்றத பார்க்கலாம். டாஸ்க் பாரில் இங்கே பாருங்கள், வேர்டு, எக்ஸலு, இதெல்லாம் ஒரு டாஸ்க் பார் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இது டாஸ்க் பார் எனேபிள்ஸ் to you move to between the windows and provides the access to your resources of computer. ஓகேங்களா? டாஸ்க் பார் இங்கே கீழே இருக்குல்ல, இதை நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்காக தான் டாஸ்க் பார்க்கு யூஸ் பண்ணுறாங்க. கிளிக்கிங் நம்ம ஈஸியாக தான் சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் நோட்டிஃபிகேஷன் ஏரியா. இங்கே பாருங்கள், இதில் பாப்அப் மெனு இருக்கும், ஓப்பன் அண்டு சென்டர் இருக்கும், ஆக்ஷன் சென்டர் பட்டன். இங்கே சார்ஜ் போட்டிருக்காங்களா, அதில் நோட்டிஃபிகேஷன் டேட்டு, டைம் அதெல்லாம் காமிக்குது இல்லைங்களா, அதுதான் நோட்டிஃபிகேஷன் ஏரியா. ஐகான்ஸ் பற்றி என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னா ஐகான்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் into 3: ஃபோல்டர் ஐகான்ஸ், ஃபைல் ஐகான்ஸ், ஷார்ட்கட் ஐகான்ஸ். இப்போ ஃபோல்டர் ஐகான்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோல்டர் ஐகான்ஸ் டைரக்டரிஸ், ஸ்டோர் ஃபைல்ஸ் அண்ட் அதர் ஃபோல்டர்ஸ். There are used to organize files on the computer. The folders
themselves take up virtually no space. ஃபைல் ஐகான்ஸ் ஃபைல்ஸ்லாம் என்னென்ன வேர்டு ஃபைலு எக்ஸல் ஃபைலு பிபிடி ஃபைலு அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இமேஜ் ஃபைல் அதெல்லாம் வந்து ஃபைல் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது டாக்குமெண்ட்ஸ் அதை தான் சொல்கிறாங்க ஃபைல்ஸ். ஃபைல் நேம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 parts அண்ட் இமேஜ் அண்ட் எக்ஸ்டென்ஷன். இமேஜ் ஃபைலாக இருக்கலாம் டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கலாம் அப்படின்னாங்க. ஷார்ட்கட் ஐகான்ஸ் ஷார்ட்கட்ஸ்னால் வந்து விண்டோஸ் வந்து நம்ம டெஸ்க்டாப்லேயே வந்து ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். மை கம்ப்யூட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோல்டர்ஸ் ஏதாவது வேணுனாலும் நம்ம வந்து ஷார்ட்கட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஐகான்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரைட் கிளிக் தி டெஸ்க்டாப் ஓகேங்களா. அதில் வந்து கிளிக் வியூ அப்படின்றது இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ தி ரெக்வயர்ட் சைஸ் லார்ஜ் சைஸாக மீடியம் சைஸோ ஸ்மால் சைஸாக அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து மாறிடும். ஆட்டோ அரேஞ்ச் ஐகான் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் டெஸ்க்டாப் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் வியூவில் போயிட்டு அப்புறம் வந்து செக் டு சி இஃப் ஆட்டோ அரேஞ்ச் ஹாஸ் பின் மார்க்டு ஓகேங்களா. அது வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து மாறிடும் சரிங்களா. இப்போ வியூ அண்ட் ஹைட் ஐகான்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு சிலது தேவைப்படும் ஒரு சிலது தேவைப்படாது. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் கிளிக் தி டெஸ்க்டாப் அதே தான் கிளிக் வியூ அப்புறம் வந்து செக் டு சி இஃப் யூ டெஸ்க்டாப் ஹஸ் செக் அஸ் மார்க் பண்ணியிருந்தால் வியூ பண்ணலாமா. அரேஞ்ச் தி ஐகான்ஸ் டெஸ்க்டாப் அதே மாதிரி தான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் சார்ட் பை கொடுத்தோம் அப்படின்னா செலக்ட் ஒன் ஆஃப் தி 4 ஆப்ஷன்ஸ் அரேஞ்ச் வந்து சப் மெனுவில் வந்து இருக்கும். நம்மளுக்கு வந்து நேம் இருக்கும் வேணுமா சைஸ் வேணுமா ஐட்டம் டைப் வேணுமா அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. இப்போ வந்து ஸ்டார்ட் மெனுவில் என்னென்ன இருக்கும் ப்ரோக்ராம்ஸ் ஃபோல்டர்ஸ் அண்டு செட்டிங்ஸ் இதுதான் வந்து ஸ்டார்ட் மெனு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ட் மெனுவில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் மெனு இதுதான் வந்து ஸ்டார்ட் மெனு இதை வந்து ஸ்டார்ட் பட்டன் சர்ச் பாக்ஸ் இருக்கும். ஆல் ப்ரோக்ராம்ஸ் கிளிக் பண்ணால் மற்ற எல்லா ப்ரோக்ராம்ஸுமே வந்து நம்மளுக்கு கிளிக் ஆகும். என்னென்ன ப்ரோக்ராம் சிஸ்டமில் இருக்குது விண்டோஸில் இருக்குது அப்படின்றதுக்கு சிஸ்டம் ஃபோல்டர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் பிக்சர்ஸ் மியூசிக்லாம் இருக்குது. கண்ட்ரோல் பேனல் இதுதான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸ்டார்ட் மெனு இஸ் டிவைடட் இன்டு த 2 பேன்ஸ். என்னென்ன பேன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் பேன் அண்டு ரைட் பேன். லெஃப்ட் பேன் என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ் எ லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தட் யூ காமன்லி அக்சஸ் தி கம்ப்யூட்டர். ரைட் பேன் என்ன பண்ணோம் அப்படின்னா அக்சஸ் யுவர் சிஸ்டம் ஃபோல்டர்ஸ் சச்சஸ் டாக்குமெண்ட்ஸ் பிக்சர்ஸ் அண்ட் மியூசிக் சரிங்களா. இது வந்து லிஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து அக்சஸ் பண்ணும். ஸ்டார்ட் மெனுவில் வந்து என்னென்ன இருக்கலாம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுது. ஸ்டார்ட் ப்ரோக்ராம்ஸ் ஓப்பன் காமன்லி யூஸ்டு ஃபோல்டர்ஸ் சர்ச் ஃபார் ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் அண்டு ப்ரோக்ராம்ஸ் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் மெனு வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுது. டர்ன் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர் லாக் ஆஃப் ஃப்ரம் விண்டோஸ் அண்டு ஸ்விட்ச் ஆஃப் ஒரு கம்ப்யூட்டரை எப்படி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது விண்டோஸில் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. கிளிக் தி ஷட் டவுன் பட்டன் ஆர் டர்ன் ஆஃப் தி கம்ப்யூட்டர். அதில் வந்து 4 வேஸ் இருக்குது. என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்விட்ச் யூசர் லாக் ஆஃப் லாக் ரீஸ்டார்ட் ஸ்லிப். லாக் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா we are used to closed but computer is not turned off. லாக் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டு கொடுத்து லாக் பண்ணுறது தான் வந்து மோர் செக்யூராக இருக்கும். ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரீபூட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா. ஸ்லீப் புட்ஸ் கம்ப்யூட்டர் இன் தி லோ பவர் ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து டர்ன் ஆஃப் பண்ணுறது தான் அந்த ஸ்லீப் மோட் வந்து யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. இப்போ வந்து விண்டோஸ் சர்ச் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா சர்ச் பாரில் இருக்குல்ல சர்ச் பாரில் நம்மளுக்கு எது தேவையோ அது கொடுத்தோம் அப்படின்னா அது கொடுத்துரும் சரிங்களா. எக்ஸ்பேண்ட் ஆர் நேரோ சர்ச் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் லைப்ரரி இங்கே பாருங்கள் எக்ஸ்பேண்ட் சர்ச் ஹியர் நேரோ சர்ச் ஹியர் இதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வந்து ஆரோ மார்க் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. சேவ்டு சர்ச் பண்ணுறது எப்படி சேவ் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து இந்த ஐகான்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கண்ட்ரோல் பேனில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம் விண்டோஸில் அப்படின்றத பார்க்க போகிறோம். சேஞ்ச் செட்டிங் ஃபார் கண்ட்ரோல் பேனல் ஓகேங்களா. கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதில் வந்து நம்மளுக்கு வந்து யூசர் அக்கௌண்ட்ஸாக ஃபேமிலிஸாக வேணுமா அப்பியரன்ஸ் அண்ட் பர்சனலைசேஷன்ஸ் சிஸ்டம் செக்யூரிட்டியாக என்னென்ன தேவையோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பேனலில் நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் சரிங்களா. மவுஸாக கீபோர்டாக எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. கஸ்டமைஸ் தி டெஸ்க்டாப் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு டெஸ்க்டாப்பில் தீம்ஸோ இல்லை ஸ்க்ரீன் சேவரோ இல்லை வந்து வால்பேப்பரோ அதில் ஏதாவது கலர் எதாவது மாற்றணும் அப்படின்னா இதுக்கு தான் வந்து டெஸ்க்டாப்பை வந்து கஸ்டமைஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அப்போ தான் வந்து அது நம்மளுக்கு தேவையானதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு டெஸ்க்டாப்பில் எப்படி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறாங்க. சேஞ்ச் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் ஓகேங்களா. வால்பேப்பர் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறாங்க. டிஜிட்டல் பிக்சர் ஃப்ரம் தி பர்சனல் கம்ப்யூட்டரில் இருக்கிற பிக்சரை நம்ம வந்து செலக்ட் பண்ணி அதுங்க பாருங்கள் இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து
எனக்கு எந்த பிக்சர்ஸ் வேணுமோ அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து 30 மினிட்ஸா இல்லை 10 மினிட்ஸா அப்படின்றது கொடுத்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இந்த வந்து டெஸ்க்டாப் பிக்சர்ஸ் வந்து மாறிடும். ஸ்க்ரீன் சேவர் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஓப்பன் தி சேவர் ஸ்க்ரீன் சேவர் செட்டிங் ஃப்ரம் கண்ட்ரோல் பேனல். ஓகேங்க. கண்ட்ரோல் பேனலில் போய்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ் அண்ட் பர்சனலைசேஷன்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம நேம் வந்து அந்த விண்டோஸ் பட்டனில் ஸ்க்ரீன் சேவரில் வந்து டெஸ்க்டாப் பட்டனில் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிடும். விண்டோஸில் காமிக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஸ்க்ரீன் சேவர் மெனு. இங்கே வந்து பபுள்ஸாக வேணுமா இல்லை வேறு ஏதாவது இப்போ நம்ம நேம் எதாவது டைப் பண்ணுறதுனாலும் அதை டைப் பண்ணிவிட்டு 1 மினிட்டா 2 மினிட்டா கொடுத்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஸ்க்ரீன் சேவர் வந்து சிஸ்டமில் வந்து செட் ஆகிடும். சரிங்களா. இப்போ நம்ம எப்போ சிஸ்டம் ஓப்பன் பண்ணாலும் அது வந்துடும். ஆடிங் கெஜெண்ட்ஸ். இங்கே கெஜெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கிளாக்கு, காலண்டர், ஃபோட்டோஸ், ஸ்லைட் ஷோ இதெல்லாம் வந்து கெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஐக்கான்ஸில் போய்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிளாக் வேணுனாலும், கால்குலேட்டர் வேணுனாலும், பிக்சர்ஸ் வேணாலும். ஷோவிங் தி டெஸ்க்டாப்பில் என்ன ஷோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷோ டெஸ்க்டாப் பட்டன் அப்படின்றத இங்கே காமிக்குது. விண்டோஸ் அக்சசரிஸ். இப்போ வந்து பிக்சர்ஸ்லாம் எப்படி பெயிண்டில் வந்து நம்ம பிக்சர்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்றது தான் காமிக்கிறேன். விண்டோஸ் அக்சசரிஸில் வந்து இன்னும் கால்குலேட்டர்ஸு, இதில் வந்து சயின்டிஃபிக் வியூ இருக்குது, ஸ்டாண்டர்ட் வியூ இருக்குது, ப்ரோக்ராமர் வியூ இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக் வியூஸ் இருக்குது. 4 டைப்ஸ் ஆஃப் வந்து விண்டோஸ் அக்சசரிஸில் கால்குலேட்டர் இருக்குது. ஸ்டாண்டர்ட் வியூனா வந்து நார்மல் ஓகேவா நம்பர்ஸ் இருக்கும். சயின்டிஃபிக் வியூனா வந்து சைன் கால்குலேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ப்ரோக்ராம்டு வியூனா வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. விண்டோஸ் அக்சசரிஸில் வந்து ஸ்ட்ரிக்ட்லி நோட்டட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வியூ பை ஐக்கன்ஸ். விண்டோஸ் அக்சசரிஸை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்னீப் பட்டன் அனோட்டேஷன் டூல்ஸ் அண்டு ஸ்க்ரீன் கிளிப். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி விண்டோஸ் அக்சசரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் பேனலில் போய்ட்டு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இருக்கும், பிரிண்ட் இருக்கும், ஆப்ஷன்ஸ், ப்ரௌஸ் டாபிக்ஸ். நம்ம எதாவது ப்ரௌஸ் பண்ணுறதுனால அந்த டாபிக்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த கிளாஸில் நம்ம விண்டோஸ் 7 பற்றி தான் பார்த்தோம். சரிங்களா. அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், டெஸ்க்டாப்பில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா. தேங்க்யூ.